என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. முதல் ஆராதனையில அவரை ஆராதிக்கும்படியா, அவரை தொழுது கொள்ளும்படியா கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கடந்த வருஷங்கள் முழுவதிலும் நம்மை பாதுகாத்த ஆண்டவர், நம்மை வழி நடத்தின ஆண்டவர், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறாரே. நம்ம எல்லாரும் அவரை ஸ்தோத்தரிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட நாமத்தினார், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட நாமத்தினார், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. சொல்லுங்க, தந்தனின் கிருபைக்காக, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் புழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாவே
நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். கிருபையில நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா. இந்த நாளிலும் நாங்கள் ஒருமித்து கூடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த தேவரீர் எங்களுக்கு பாராட்டி தந்த நல்ல கிருபைக்காக நன்றி. நீர் யாரையெல்லாம் முன் குறித்திருக்கிறீரோ அவர்களை கர்த்தர் அழைத்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் அவர்கள் பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு போக கர்த்தரை கிருபை செய்யும். திருக்கரத்தில் எங்களை தாழ்த்து வரும் பெருமையாக்குது இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான் என்ற பாடலும் சேர்ந்து பாடிக்கக்கூடிய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சிறு பாடுங்க. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கி நீ பாடுங்க. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கி நீ எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய்
ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடுகிறேன் ஸ்தோத்தரிப்பேன், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சத்தமா ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். முழுமனதோடு கூட ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இயேசுவே ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சத்தான ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சொல்லுங்க சாத்தான ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. நல்ல கரங்களை தட்டி கூடுமே எல்லாம் கூடுமே,
சத்தம் உயர்த்தி கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். கூடுமே கூடுமே ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. அவன் இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நன்றி பலிகள் செலுத்தியே நான் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னடி பிள்ளையை தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னடி பிள்ளையை தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி
ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். என்னை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். அல்லேலூயா. உடன்படிக்கை நமக்கு தந்து அவருடைய பிள்ளையாய் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எத்தனையோ மரணத்தின் விளிம்பில போய் நின்று அவர் நம்மை ஜீவனின் பாதையிலே திறப்பிருக்கிறார். வாதைகள் வந்த போதும் உடைய சித்தைகளினாலே நம்மை மறைத்தார். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்களை அனுப்பி உதவி செய்தார். தேவைகள் பெருகி நின்ற போது அற்புதமாய் ஆச்சரியமான விதத்தில் அந்த தேவைகளை சந்தித்தார். கண்ணீரின் பாதையில் திகைத்த பொழுது யாருமே நமக்கு உதவி செய்யாத நேரத்தில் கண்மணியே என்று நம்மை அழைத்து உதவி செய்தவர் நம்ம ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களில் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்துல அவருடைய சன்னிதானத்துல, ஆண்டவரை நீ செய்த நன்மைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, நீ செய்த நன்மைக்காக நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லா சத்தத்தை வைத்து வாய்களை தரது. ஓ ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தவர். இந்த புதிய மாதத்தை, இந்த புதிய வருஷத்தை அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறாரு. நம்ம பலவீனங்களின் மத்தியிலும் அவருடைய பலனை தந்து நம்மை தைரியப்படுத்தி நம்மை வழிநடத்தி இருக்கிறாரு. நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய நடத்துதலை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம்ப்பா, உம்முடைய நடத்துதலை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம்ப்பா. எத்தனை ஆச்சரியமாய், எத்தனை அற்புதமா எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. நீங்க செஞ்ச நன்மைகளை நாங்கள் எண்ணி துதிக்கும்படியா வந்திருக்கிறோம்ப்பா. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி நல்ல கண்ணி கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததன் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆவியின் தண்ணீரை கடந்தாலும், சொல்லுங்க. அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆவியின் தண்ணீரை கடந்தாலும்
சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கின்றதன் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலை நன்றியாடுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாடுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகழிடமானதன் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே நல்ல கரங்களை தட்டி வாய்களை தருது. உங்களுடைய வழிநடத்துதல் எத்தனை மேன்மையானது, எத்தனை ஆச்சரியமானது ஆண்டவரே. சாத்திடுவோம் மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கரம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கரம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, முன் சென்றாரே அவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. திரும்ப சொல்லுங்க, பாதுகாத்தாரே நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் நீக்காரே அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, திட நம்பிக்கை தைரியம் நீக்காரே அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சத்தம் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை பரிசுத்த ஆவியானவரே, எங்க சபை முழுவதுமாய் உம்முடைய அசைவாடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும் என்று சொன்னது போல எங்க சபை நடுவில் உம்முடைய அக்கினி பற்றி எரிவதாக. பரிசுத்த ஆவியானுடைய அனல் உண்டாவதாக. ஓ ரிக்கல நபோலனா சந்தருவா ரீவா மௌலனா ஹாதானா ரீவா பாபா
பேசி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஒரு விடுதலை ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. இந்த இடம் அசையத்தக்கதான ஒரு வல்லமை எங்களை நிரப்பற்று ஆண்டவரே. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தி நீ புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தி நீ புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தேன், அரியணை ஏற்றி அழகு பார்த்தேன். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. எத்தனை பேர் சொல்லக்கூடிய ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்ததற்கு, 2024 முழுவதும் எங்களை சுமந்து வந்ததற்கு நாங்க எம்மாத்திரம் ஆண்டவர்.
எங்க குடும்பம் ஏமாத்திர ஆண்டவரே, ஆடுகளுக்கு பின்பதாய் போய் கொண்டிருந்ததான தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றினீரே ஆண்டவரே. எங்களை ஏன் தெரிந்து கொண்டீர், ஏன் எங்க குடும்பத்தை அழைத்தீர் என்பது எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனா எங்களுடைய திட்டத்தை காட்டி உம்முடைய திட்டம் பெரியது ஆண்டவரே. எங்களுடைய உயர்வுகளை காட்டிலும் நீர் எங்களுக்கு தருகிற உயர்வு மேலானது ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே இந்த ஒரு வருட காலமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை சுமந்து வந்தது ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க ஆண்டவரே, இந்த 2024 முழுவதிலும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரமான்கள் அல்ல ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய கிருபை எங்களை சுமந்து கொண்டு வந்தது. சொல்லுங்களேன். இதுவரை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரின் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரின் தயவு. இதுவரை கடைசி 2 கரங்களை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். அப்படியே 2 கரங்களை தட்டி ஆண்டவரே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்ததற்கு அங்க ஒண்ணுமே இல்லப்பா, ஒண்ணுமே இல்லை. எல்லாம் உங்க கிருபை, உங்க தயவு. இந்த கிருபைக்காக உங்க தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தி கொண்டு வா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னில் ஒன்றுமில்லை.
நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தேன். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தேன். என்னையா இவ்வளவு நீர் நேசித்தீர், உம்மையால் என் விளக்கை நீர் ஏற்றினீர். என்னையா இவ்வளவு நீர் நேசித்தீர், உம்மையால் என் விளக்கை நீர் ஏற்றினீர். இம்மானிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்புக்கு இணையில்லை. இம்மானிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்புக்கு இணையில்லை. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பாஸ்டர் அம்மா எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டே வராங்க. சீக்கிரம் ஆராதனை நடத்தவும், பாடல் ஆராதனை நடத்தவும் ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. பிரசங்கமா இல்லை. ஆமோஸ் தீர்க்கதரிசனமான புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், இந்த 2025ஆம் ஆண்டில் விழுந்து போன அல்லது இடிக்கப்பட்டு போன தேவனுடைய சபையான இந்த ஒட்டன்சத்திரம் ஏஜி சபையை கர்த்தராகிய தேவன் திரும்பவும் எடுப்பித்து சபையின் திறப்புகளை அடைத்து சபையில் பழுதாய் போனதையெல்லாம் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் அல்லது ஆதி நாட்களில் இந்த பகுதியிலே சபை ஸ்தாபிக்கப்பட்டு எப்படி மகிமையாய் இருந்ததோ அதை காட்டிலும் மேலான மகிமையோடு கூட இந்த சபையை கட்டுவேன் என்று இதை செய்ய போகிற கர்த்தரே இதை சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை நமக்கு ஞாபகப்படுத்தி இந்த வருஷத்துல ஆண்டவர் இதை நம்முடைய சபைக்கு செய்வதாக ஆண்டவர் வாக்குரைக்கிறார். அதே போல சபையின் குடும்பங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தையும் இதேதான். இந்த ஆண்டுல விழுந்து போன நிலைமையில் அல்லது இடிக்கப்பட்ட நிலைமையில் உள்ள உங்கள் குடும்பங்களை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் தொழிலை, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை நான் திரும்ப எடுப்பித்து எதினால் அல்லது யாரால் எதை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை இடித்தார்களோ அதை சரிப்படுத்தி, எதை சொல்லி யாரால் இடித்தார்களோ அதன் காரியத்தை அடைத்து, எது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சரியில்லாமல் இருக்கிறதோ அதை சரிப்படுத்தி, பூர்வ நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததான
உங்களுடைய குடும்பம் இடிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் திரும்ப உங்களுடைய குடும்பத்துல தருவேன் என்று இதை செய்ய போகிற ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தொழில, நம்முடைய வேலையில, நம்முடைய வருமானத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, சமாதானம், ஆசீர்வாதம் இது எல்லாம் ஏதோ ஒரு வகையில அல்லது ஏதோ சில நபர்களால அது இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், அல்லது விழுந்து போன நிலைமையில இருக்கலாம், அல்லது யாரோ ஒருவர் வந்து உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்தி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அவர்கள் சீர்குலைத்து இருக்கலாம், அல்லது நம்மில் இருக்கிற சில பாவங்கள், சில பாவ சுபாவங்கள், பாவ கிரியைகளினால அந்த குடும்பம் சமாதானத்தை இழந்து நிற்கலாம், அல்லது நம்முடைய கோபம் அந்த குடும்பத்தை இடித்திருக்கலாம், அல்லது நம்முடைய வாய் தவறி சொன்ன சில சொற்கள், சில வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான நபர்களுக்கு பிடிக்காமல் போய் அவர்கள் தனியே போய் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருடமாவது என்னுடைய குடும்பத்துல சந்தோஷமும் சமாதானமும் உண்டாயிருக்குமா? ஆதி நாட்கள்ல நான் இருந்ததான மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருந்ததான அந்த சந்தோஷத்தை திருப்பிக் கொள்வேனா? ஒவ்வொரு வருடமும் வந்து வருகிறது போகிறது, ஒவ்வொரு வருடத்திலும் நான் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன், குடும்ப சூழ்நிலை மாறும் எதிர்பார்க்கிறேன், பிசினஸ்ல ஒரு மாற்றம் உண்டாகும் எதிர்பார்க்கிறேன், ஒரு நிலையான வேலை, நல்ல சம்பளம், நல்ல வருமானம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஆனாலும் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கவே இல்லை. காலங்களும் சூழ்நிலைகளும் மாறி மாறி போய்கொண்டிருக்கிறது. கடலலை போல என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறி மாறி அடித்துக் கொண்டிருக்கிறது. நானும் ஒவ்வொரு வருடமும் ஆண்டுடைய சமூகத்துல வாக்குத்தத்தங்களை பெறுவதற்காக, என் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவும் மாறுமா என்கிறதான தாகத்தோடு ஏக்கத்தோடு நான் வந்து நிற்கிறேன். ஆனா இது வரைக்கும், இந்த 2024 வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஒருவேளை சந்தோஷம் வந்தாலும் அது என் வாழ்க்கையில நிரந்தரம் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிற கலக்கத்தோடு கூட நீங்க வந்திருப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் இந்த 2025 வருடத்துல உங்களுடைய குடும்பத்தை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் கட்ட என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். அவர்களுக்கு கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப என்ன செய்வேன்? கட்டுவேன் அப்படிங்கறத அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம். இப்ப அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார்கள் என்று சொன்னால், அடிமைப்பட்ட ஒரு சூழ்நிலையில, பாபிலோன் தேசத்துல அடிமைகளா இருக்கிறதான ஒரு நிலைமையிலே அவர்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. தாவீதுடைய கூடாரம் என்று சொல்லும் பொழுது தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்ததான ராஜ்ய பாரம். சவுல் நாட்கள்ல ஆண்டவர் சவுலை தெரிந்து கொண்டு ஜனங்கள் கேட்டதின் நிமித்தமாய் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல். ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபடியினாலே, தேவனுடைய கட்டளைகளை மீறி அவன் நடந்தபடியினாலே, கர்த்தர் அவனிடத்தில் இருந்ததான ராஜ்யபாரத்தை பிடுங்கி தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீதை அந்த சமஸ்த இஸ்ரவேலருக்கு 2வது ராஜாவாக ஏற்படுத்தினார். தாவீது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவன் அந்த தேசத்திலே ராஜ்யபாரம் பண்ணினான். அவனுடைய நாட்களிலே எருசலேம் அவனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எருசலேம் தாவீதின் நகரம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனால் அவனுக்கு பிறந்ததான மகனாகிய சாலமோனுடைய நாட்கள்ல பார்க்கும் பொழுது, அவன் தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுடைய கட்டளைகளை மீறி அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி அதன் மூலமாய் வழிதவறி அவன் போனபடியினாலே அவனுடைய மகனுடைய காலத்துல ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. சமஸ்த இஸ்ரவேலராய் இருந்தவர்கள் வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று சொல்லி 2 ராஜ்யங்களாய் பிரிக்கிறார். 12 கோத்திரங்கள், யாக்கோபினுடைய 12 பிள்ளைகள் 12 கோத்திரங்களாய் இருந்த சூழ்நிலையிலே
10 கோத்திரம் ஒரு புறமும் யூதா பென்யமீன் கோத்திரம் ஒரு புறமுமாய் பிரிக்கப்பட்டு போனது. இது யூத ராஜ்யம் என்றும் அது வடக்கு ராஜ்யம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. அது இஸ்ரவேல் என்று சொல்லியும் இது யூதா என்று சொல்லியும் அழைக்கப்பட்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கோத்திரத்தார். இவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினால் ஆண்டவர் அசீரியருடைய கைகளிலே அவங்களை ஒப்பு கொடுத்து அவங்க எங்க போயிட்டாங்க? சிறையிருப்புல போயிட்டாங்க. இரண்டாவதா இருந்ததான இந்த யூதர்களும் இந்த யூத கோத்திரமும் பாவம் செய்தபடியினால ஆண்டவர் அவர்களை பாபிலோனுடைய கைகளில் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். இஸ்ரவேல் ராஜ்யத்துல இருந்தவர்கள் திரும்பி வர முடியவில்லை. ஆனா யூத ராஜ்யத்துல இருந்தவர்கள் 70 ஆண்டு கழித்து திரும்பவும் நான் அவர்களை கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். கிட்டத்தட்ட கிமு 606 வருடத்துல இந்த தாவீதுடைய ராஜ்யம் முழுவதுமாக என்ன செய்தது? விழுந்து போனது. அல்லேலூயா. அவனுடைய ராஜ்யபாரம் ஒன்றும் இல்லாமல் அழிக்கப்பட்டு போனது. அவனுடைய நகரம் என்று சொல்லப்பட்டதான எருசலேம் நகரம் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. அங்கே இருந்ததான சாலமோன் கட்டின ஆலயத்தை அவர்கள் இடித்து போட்டார்கள், அதை தீக்கிரையாக்கினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆண்டவர் அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தபடியினாலே, அந்நிய தேசத்துல அவர்கள் இருந்தபடினால ஆண்டவர் சொல்றாரு, இதுல மீதி இருக்கிறதான ஜனங்களை நான் திரும்பவும் அவங்களை எருசலேமுக்கு என்ன செய்வேன்? நான் கொண்டு வருவேன். அங்க விழுந்து போனதான தாவீதுடைய அரசாட்சியை திரும்பவும் நான் நிலைநாட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், ஏன் தாவீதுடைய ராஜ்யம் விழுந்து போனது என்கிறதான ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். எடுத்து வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள். போதும். ஏன் தாவீதுடைய கூடாரம் அல்லது தாவீதுடைய அரசாட்சி அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் சிறையிருப்பிலே போனார்கள் என்று சொன்னால், அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம், அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக தான் தாவீதுடைய ராஜ்யம் என்ன செய்தது? விழுந்து போனது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, நல்ல வருமானங்கள் இல்ல அப்படின்னு சொன்னா, அவர்கள் செய்கிற பாவம் தான், அவர்கள் செய்கிற அக்கிரமம் தான். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களையும் உங்களுக்கும் எனக்கு தான் என்ன செய்கிறார்? கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனாலும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் இல்ல அப்படின்னு சொன்னா, நாம் செய்கிறதான பாவம், நமக்குள் இருக்கிறதான அக்கிரமம். இந்த அக்கிரமம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, பாவியான ஒரு மனுஷன் தனக்கு வருகிறதான நன்மையை கெடுத்து போடுகிறான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பாவியான ஒரு மனுஷன் தனக்கு வருகிற நன்மையை கெடுத்து போடுகிறான். அப்ப ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்ங்கிறது பிரியம், நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது பிரியம். ஆனா நமக்குள்ள இருக்கிற பாவமோ, நமக்குள்ள இருக்கிற சில தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவமோ ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை தடை பண்ணி போகிறது. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா இல்லை. ஆண்டவர் அவர்களை நற்குல திராட்சை செடியாக கொண்டு போய் நாட்டினார். அவங்க நல்ல கனிகளை கொடுப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களோ தேவனுக்கு கசப்பான கனிகளை தந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பிள்ளைக்கு எல்லா நன்மையும் செய்யறீங்க, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. அவன் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சில காரியங்களை ஒழுங்கு பண்ணி லேப்டாப்ல இருந்து அவனுக்கு வசதியா அவனை வெளியிலேயே விடாம உள்ளே ஏசி ரூம்ல வச்சு கொடுக்க வேண்டிய பழம், காய்கறிகள், நல்ல நான்வெஜ் எல்லாம் வாங்கி அவனுக்கு கொடுத்து எப்படியாவது படிராஜா அப்படின்னு சொல்லி அவனை உள்ள உட்கார வச்சு கடைசி எக்ஸாம்ல போய் ஒரு மதிப்பெண் கூட எடுக்காம இருக்கிற எல்லா மாணவர்களை விட லோயஸ்ட்ல போய் இருந்தான்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ காரியங்களை செஞ்சு எதுக்கு?
ஹல்லேலூயா. இனிமே நீ படிக்கவே வேண்டாம் அப்படின்னு முதல்ல ஒவ்வொரு காரியத்தையும் என்ன செஞ்சிருவீங்க? பிடுங்க ஆரம்பிச்சிருவீங்க. சில குடும்பத்துல பிள்ளை படிக்கலைன்னா முதல்ல என்ன செய்வாங்க? கேபிளை பிடுங்கிடுவாங்க, போனை பிடுங்கிடுவாங்க. நீ உட்காந்து படிச்சு நல்ல மதிப்பெண் எடு, அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் உனக்கு செய்யறேன். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ படிக்க மாட்ட, உருப்பட மாட்ட அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? இங்கேயும் அதே மாதிரிதான். நல்ல பழங்களை தரும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை வச்சிருந்தாரு. ஆனா அவங்க கசப்பான பழங்களை தந்ததுனால நீங்களே அதற்கு நியாயம் தீருங்கள் என்று சொல்லி ஜனங்களிடத்துல சொல்றார். ஒரு நல்ல நிலத்தை நீங்க வாங்கி அதை பண்படுத்தி அதற்கான எல்லா காரியத்தையும் செஞ்சு ஒரு விளைச்சல் உண்டாகும் போது அது நல்ல விளைச்சலை தரல, அல்லது அந்த பழுக்கிற பழம் எல்லாம் ஒரு பூச்சி கடிச்சோ அல்லது ஏதோ ஒரு இதுல புழு வச்சு போய் இருக்கிற எல்லா பழமும் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? பழங்களை எல்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டில கொட்டிட்டு முத காரியமா என்ன செய்வோம்? மரத்தை, இந்த மரமே வேண்டாம்னு என்ன செஞ்சிருவோம்? வெட்டிடுவோம். இங்கேயும் அதைத்தான் ஆண்டவர் செய்யறார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கறத சொல்றார். ஹல்லேலூயா. ஆனா ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அங்கே சொல்லப்படும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார். யாரு? தன் சொந்த பிள்ளைகள், சொந்த ஜனம் அப்படின்னு நினைச்ச இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் தேவனுக்கு விரோதமா நன்மையும் பெற்றுட்டு தேவனுக்கு விரோதமாய் போய் கலகம் பண்ணினார். அவர்கள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று 3ஆம் வசனம் சொல்லுது. 4ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்மளை யோசித்து பாருங்க. நம்ம எல்லா விஷயத்திலையும் சரியா இருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்காம இருக்கவே மாட்டார். இன்னைக்கு நாம் சில நேரங்கள்ல நாம் செய்கிறது பாவம் என்கிறதான உணர்வு இல்லாதவர்களாய் போகிறோம். சில நேரங்கள்ல வேத அறிவு இருந்தும் அறிவில்லாதவர்களாய் செயல்படுகிறோம். சில நேரங்கள்ல இது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் என்று எண்ணியும் நம்முடைய விருப்பத்துக்கு இணங்க அந்த காரியத்தை செய்கிறோம். பின்வாங்க வேண்டிய காரியத்தில் பின்வாங்காமல் தேவனுடைய காரியத்தில் பின்வாங்குகிறோம். இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தபடினாலதான் அன்னைக்கு தாவீதுடைய அரசாட்சி அங்கே விழுந்து போனதை பார்க்கும். சில ராஜா ஜனங்களை சரியா நடத்துவான், அதுக்கடுத்த ராஜா தவறான பாதையில நடத்திட்டு போயிடும். திரும்ப ஒரு ராஜா நல்ல பாதையில நடத்துவான், அதுக்கடுத்து வர ராஜா ஒரு இதுல என்ன செய்வான்? நடத்தி கொண்டு போவான். இப்படி கிட்டத்தட்ட 575 ஆண்டுகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த ஜனங்களை தவறான வழியிலே இந்த ராஜாக்கள் நடத்தி போனார்கள். அதனாலதான் தாவீதுடைய கூடாரம் இடிந்து போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதல்ல தாவீதுடைய கூடாரம் விழுந்து போவதற்கான காரணம் என்ன? அந்த ஜனங்கள் செய்த பாவம், அந்த ஜனங்களுடைய அக்கிரமம், அந்த ஜனங்களுடைய பொல்லாப்பு, அந்த ஜனங்களுடைய பொல்லாத காரியங்கள் தான் அந்த முழு ராஜ்யமும் விழுந்து அவர்கள் சிறைப்பட்டு போனதற்கு காரணமாக இருந்தது. அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதன் திறப்புகளை அடைத்து அப்படின்னு சொல்றார். இந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்கு நான் செய்வதை அல்லது அந்த மரத்திற்கு அந்த செடிக்கு செய்வதை நான் சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு முதல்ல அதுல அடைத்து வைத்திருக்கிறதான அந்த காரியங்களை நான் மிதித்து போடுவேன், அதை எடுத்து போடுவேன்னு சொல்றேன். முதல் காரியம் பாதுகாப்பு என்கிறதான வேலியை ஆண்டவர் எடுத்து போடுவேன்னு சொல்றார். பாதுகாப்பு என்கிறதான வேலியை ஆண்டவர் எடுத்துட்டார்னா என்ன நடக்கும்? ஒரு வயல் வச்சிருக்கிறீங்க, நல்ல தானியங்கள் அங்க இருக்கிறது. அந்த தானியத்தை அங்க இருக்கிறதான மிருகங்களோ மற்ற எதுவோ வந்து அதை மிதித்து போடாத வண்ணோ அல்லது அதை சீர்குலைத்து போடாத வண்ணோ இரும்பு வேலிகளோ அல்லது மற்ற காரியங்களோ நம்ம என்ன செஞ்சிருவோம்? சுற்றி வைத்திருப்போம். அப்படிதானா? இந்த வீட்டுல முன்னாடி ஒரு செடி வச்சா கூட அதை ஒரு கூண்டு போட்டு மூடிடுவோம். எதுக்கு? ஆடு வந்து மேய்ந்து போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். சோ இங்க இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும்
ஆண்டவர் பாதுகாப்பு என்கிறதான ஒரு வேலியை வைத்திருந்தார். ஆனா இவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சதுனால முதல்ல நான் என்ன செய்வேன்னா அந்த பாதுகாப்பு என்கிறதான வேலியை நான் தகர்த்து போடுவேன்னு சொல்றேன். அல்லேலூயா. அந்த வேலியை தகர்த்து போட்டுட்டார். அதனாலதான் அசிரியர்களும் பாபிலோனியர்களும் இவங்களை சுற்றி இருந்ததான மற்ற ராஜாக்களும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யூதாவுக்கு விரோதமாக வந்து படையெடுத்து அந்த ஜனங்களை சிறையிருப்புல கொண்டு போனாங்க. அது வரைக்கும் அவர்களை தொட முடியல. காரணம் தேவனுடைய கரம் உங்க மேல நன்மையா இருந்தது. நீங்க என்னைக்கு தேவனுடைய நன்மையையும் தேவனுடைய கிருபையும் கெடுத்து போடுகிறீர்களோ, உங்களுடைய பாவமும் உங்களுடைய அக்கிரமமும் கெடுத்து போடுகிறதோ, அன்னைக்கே பிசாசு உங்க வீட்டுல வந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நல்ல நிலைமையில இருப்பாங்க, பாவம் செய்வாங்க, ஆண்டவர் தண்டனையை கொடுப்பாரு, மீதியானுடைய கைகள்லயோ இல்ல மற்ற கைகள்லயோ ஒப்பு கொடுப்பாரு. அவங்களை சிறை பிடிச்சு கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க. அப்புறம் கண்ணீரோட ஆண்டவரே எங்களை மன்னியும் சொல்லி கேட்பான். இஸ்ரவேல் ஜனங்க கேட்பாங்க. உடனே ஆண்டவர் ஒரு விடுவிக்கிற மனுஷனை எழுப்பி விடுதலை கொடுப்பாரு. திரும்ப கொஞ்ச நாட்கள் நல்லா இருப்பாங்க, திரும்பவும் என்ன செய்வாங்க, பாவம் செய்வாங்க. இதே ரொட்டேஷன்ல தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். ஆண்டவர் நன்மையை கொடுப்பார், நல்ல இடத்துல வச்சிருப்பாரு, பாவம் செய்யக்கூடாதுன்னு பரிசுத்தத்தை காத்து கொண்டு சில நாட்கள் இருப்போம். ஆனா திரும்பவும் என்ன செஞ்சிருவோம், பாவத்துல விழுவோம். சில அடிகள் விழும். உடனே ஆண்டவரே என்ன மன்னியும் சொல்லி திரும்பவும் வந்துட்டு திரும்ப கொஞ்ச நாள் ஆலயத்துக்கு வருவோம், ஆலயத்துல ஜெபிப்போம், போதகருடைய வார்த்தைக்கு வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கொஞ்ச நாள் வருவோம், திரும்பவும் என்ன செய்வோம், பழைய குருடி. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையாவும் இருந்துச்சு, நம்முடைய வாழ்க்கையாவும் இருக்கு. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் தன்னுடைய பாதுகாப்பு என்கிறதான அந்த வேலையை நம்மிடத்துல இருந்து எடுத்து போட்டதுனால எல்லாரும் நம்முடைய குடும்பத்துல வந்து சீர்குலைப்பதற்கும் இடிப்பதற்குமான வழிவாசல்களை ஏற்படுத்தி இன்னைக்கு குடும்பம் நாசமா போறதுக்கும் நல்லா இருப்பதற்கும் காரணம் யாருதான்? நம்மதான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள சரியா இருந்தானா அவன் குடும்பமும் சரியா இருக்கும், பிள்ளைகளும் சரியா இருப்பான். ஒரு பேரண்ட்ஸ் நல்லா ஜெபம் பண்றவங்களா, பைபிள் வாசிக்கிறவங்களா, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவங்களா இருந்தா வளர்க்கிற பிள்ளையும் அப்படியே என்ன செய்யும், இருக்கும். நம்ம அசால்ட்டா இருந்தோம் அப்படின்னா பிள்ளைகளும் அப்படிதான் என்ன செய்யும், இருக்கும். ஒரு கணவன் மனைவியா இருக்கிறதான பெற்றோர் உங்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில ஒருத்தரை ஒருத்தர் நேசித்து ஒருத்தரை ஒருத்தர் கனம் பண்ணி அடிக்காம திட்டாம அவங்க செய்கிற தவறுகளை மன்னித்து நீங்க வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்க பிள்ளைகளும் உங்களை மாதிரியே வாழ்வாங்க. பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளும் குடும்ப வாழ்க்கையில இணைக்கப்படும் பொழுது அங்கேயும் அப்படிதான் இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய காரியத்திலையும் தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியத்திலையும் நம்ம சரியா இல்லைன்னா பிசாசு எந்த வழியாவது குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனையை ஏற்படுத்திட்டே இருப்பான். ஆனா ஆண்டவருக்குள்ள இருப்பீர்கள் என்று சொன்னார். தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவரை நமக்கு முன்பாக வச்சிருந்தனா யாரும் உள்ள வர முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறவன் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறதுனாலதான், பாதுகாப்பு இல்லாததுனாலதான் எவனோ வந்து நம்ம வாழ்க்கையை எடுத்துட்டு போயிடறான். சம்பந்தம் இல்லாதவன் நம்ம ஆசீர்வாதத்தை புடுங்கிட்டு போயிடறான், நம்ம வேலையை புடுங்கிட்டு போயிடறான். காரணம் நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ள சரியாக இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அடைப்புகளை, எடுக்கப்பட்டதான அடைப்பை திரும்ப ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வருஷத்துல இந்த 2024 வரைக்கும் உங்க குடும்பத்துல யார் யாரோ வந்து சண்டைகளை பிரிவினைகளை உண்டாக்கி உங்க சமாதானத்தையும் நிம்மதியும் கெடுத்திருப்பாங்கன்னா இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, எது தகர்க்கப்பட்டதோ அதை நான் திரும்பவும் கட்டுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பாதுகாப்பு திரும்பியும் உறுதி செய்யப்படும். அல்லேலூயா. அந்த மன மகிழ்ச்சி எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்பவும் உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 144 சங்கீதம் 13-14 வசனங்களை வாசிங்க. 144 சங்கீதம் 13-14. சகலவித வஸ்துக்களையும்
எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களாலும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பெருகும் இருக்கும். சத்துருவினுடைய உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இருக்காது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாரு கர்த்தரை தெய்வமாய் உண்மையாய் வணங்குகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில சத்துருவினுடைய உட்புகுதல் இருக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி சத்துரு பிசாசு நீளமான நாக்க வச்சு கருகருன்னு கருப்பு உட போட்டு வந்து நிற்பா இல்லை. என்ன மாதிரி ஒயிட்டா கூட வந்து என்ன செய்யலாம், நிற்கலாம். நல்லா ஜெபிக்கிறவங்களுக்குள்ள கூட சத்துரு புகுந்து சில காரியங்களை செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணி சரியா இருப்பீங்கன்னா அவருக்கு சித்தம் இல்லாம யாரும் உள்ளேயும் வர முடியாது, வெளியிலையும் போக முடியாது. அல்லேலூயா. இந்த வருஷத்துல நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம் அதான். ஆண்டவர் திறப்பை அடைச்சிருவார். இதுவரைக்கும் திறந்திருந்ததான திறப்பை அடைச்சிருவார். அல்லேலூயா. மீண்டும் திறக்கப்படாமல் இருக்கணும்னா அது உங்க கையில தான் என்ன செய்து இருக்கு. எத்தனை குடும்பத்துல குடும்ப ஜெபம் பண்றோம் சொல்லுங்க. குடும்ப ஜெபம் என்பது தேவனுடைய பாதுகாப்பு. ஒரு போதகர் சொல்லும் பொழுது சொல்றேன், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடா. எப்படியா? இப்ப இந்த கூரை இல்லைன்னா என்ன ஆகும்? வெயிலு நேரா அடிக்கும், மழை பெஞ்சா பனி, அப்படிதான் இருக்கும். ஆனா குடும்ப ஜெபம், தனி ஜெபம், வேத தியானம் உங்க குடும்பத்துல இருக்கும்போது இந்த மாதிரி பாதுகாப்பு உங்க குடும்பத்துல இருக்கும். அதனாலதான் பிசாசு சொல்றான், யோபையும் அவன் குடும்பத்தையும் சுற்றி நீ வேலி அடைக்கவில்லையா? அவன் எவ்வளவு உத்தம சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன். பிள்ளைகள் பாவம் செய்து விடுவார்களோன்னு சொல்லி இவன் போய் பிள்ளைகளுக்காக பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் போய் என்ன செய்யறான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளைய நம்பி எங்கேயும் விட முடியல, யாரிடத்திலும் விட முடியல, ஒரு பையனை விட முடியல. அல்லேலூயா. யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு நமக்கு தெரியல. வயசானவர் முதற்கொண்டு சின்ன பையன் வரைக்கும் யாரையும் நம்ப முடியல. அப்ப இப்படி இருக்கிற உலகத்துல, பாவம் நிறைந்து இருக்கிற, பாவம் நெருக்குகிற இந்த உலகத்துல நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்க ஜெபம் தான். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க பாதுகாப்பின் செட்டையில உங்க பிள்ளைகள் மறைக்கப்படுவார்கள். பாவத்துக்கு நேராக இவர்கள் போகாதபடி கர்த்தர் அவர்களை தடுப்பார். ஒருவேளை உங்க பிள்ளைகள் பாவத்தின் வழியில போய் கொண்டிருந்தா ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்தர் தெரியப்படுத்துவார், ஞாபகப்படுத்துவார். ஜெபம் இல்ல அப்படின்னா பாதுகாப்பே இல்லை. அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஜெபிக்கிற ஒரு நபரா இருப்பேன். தனிப்பட்ட ஜெபம், தனி வியாத தியானம், குடும்ப ஜெபம் எங்க குடும்பத்துல தொடர்ந்து செய்வோம். பலவீனம் வந்தாலும் செய்வோம். இன்னைக்கு எனக்கு பலவீனம் தான், மனைவிக்கு பலவீனம் தான், பாப்பாவுக்கு பலவீனம் தான். 1ஆம் தேதி சர்வீஸ் முடிச்சதுல இருந்து 3 நாட்கள் படுத்த படுக்கதான். இந்த சர்வீஸ்க்காக திரும்ப இங்க வந்தோம். இல்ல அப்படின்னா நேரா கொண்டு போய் பெட்ல அட்மிட் ஆகுறதான். அவ்வளவு பலவீனங்கள், இன்னும் நெஞ்சு சளி எல்லாம் இருக்கு, பேச முடியலதான். ஆனாலும் ஆண்டவருக்காக அவர் பலனை தருவார். அப்படி ஒருவேளை ரொம்ப பலவீனமாகி செத்து போனாலும் தேவ சமூகத்துலதான் நான் மரிச்சு போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காகவும் ஊழியத்தையோ அல்லது ஜெபத்தையோ தடை பண்ணுவது இல்லை. தீர்மானம் எடுங்க இந்த வருஷத்துல. ஆலயத்துக்கு சரியான நேரத்துல வருவேன்னு தீர்மானம் எடுங்க. அதுலயும் நன்மை இருக்குது. குறித்த காலம் குறித்த நேரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா வேதத்துல? ஆபிரகாம் குறித்த நேரத்திலே குறித்த இடத்துக்கு போனான். மோசே தேவன் குறித்த இடத்திலே போய் நின்றான். உங்களுடைய வாழ்க்கையில குறித்த நேரம்னு ஒண்ணு இருக்கு. அது எப்போ நமக்கு தெரியாது. எப்பவுமே ஆண்டவர் டைரக்டா இறங்கி வந்து மகனே அப்படின்னு பேச மாட்டார். சில நேரங்கள்ல போதகர் மூலமா பேசுவார்.
எல்லா நேரத்திலையும் பிரசங்கத்திலேயே பேச மாட்டார். சில நேரங்கள்ல சில கேள்வியோட வந்திருப்பீங்க. அந்த கேள்வியை நான் உதாரணமா ஆரம்பத்துல சொல்லலாம், ஜெபத்துல சொல்லலாம். அதற்கான பதிலை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் அந்த நேரத்தை, அந்த நேரத்தினுடைய அந்த சம்பவத்தை வாயில போட்டு வச்சிருப்பார். ஆனா நீங்க அந்த நேரத்துல இல்லைன்னா என்ன ஆகும்? பெயர் வாசிக்கப்படும் பொழுது பெயர் வாசித்த இடத்துல நீங்க வரலன்னா என்ன செய்வோம்? ஸ்கிப் பண்ணி அடுத்ததுக்கு போயிடும். மீதி எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் திரும்ப, ஒருவேளை மனம் இருந்தா நேரம் இருந்தா தான் திரும்ப அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனாலதான் சொல்றோம், ஆரம்பத்துல இருந்த 9 மணினா 9 மணிக்கு ஆண்டவர் வந்துடுறார், நம்ம வரல. யார் தப்பு? ஐயோ இன்னும் கிடைக்கல, சமாதானம் வரல, சந்தோஷம் வரல, நிம்மதி வரல. எப்பவும் ஆண்டவர் கொடுத்துட்டார், அதை கொடுக்கும் போது நீங்க வரல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு வர்றது ஒரு பாதுகாப்பு. ஏன் ஆலயத்துக்கு வரணும்? தேவ வார்த்தைங்க பிரசங்கிக்கப்படுகிறது, உங்களுக்காக ஜெபம் ஏற்கப்படுகிறது. சில பாவங்கள் நீங்க இருப்பீங்கன்னா அந்த பாவம் உணர்த்தப்பட்டு மன்னிப்பு ஆண்டவரிடத்தில் பெறும்படி உங்களுக்கு புத்தி சொல்லப்படுகிறது. ஒருத்தர் ஆலயத்துக்கே வரலன்னா அவனுக்கு எப்படி பைபிள் வசனம் தெரியும், அது பாவம்னு தெரியும், ஆண்டவர்னா யாருன்னு தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. அப்ப அந்த அடைப்பு என்பது குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம், வீட்டுக்கும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த 2 டோரையும் நான் திறந்து போட்டுட்டு போயிட்டேன்னா என்ன ஆகும்? இருக்கிற நாய், நரி, பூனை, எலி எல்லாம் எங்கதான் இருக்கும்? இங்கதான் இருக்கு. அது போலதான் ஜெபம் என்கிறதான ஒரு அடைப்பு உங்க குடும்பத்துல இல்லைன்னா, அது திறக்கப்பட்டிருக்குமே என்று சொன்னார், எல்லாம் உள்ள வந்து உட்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து போவது இல்லை. அல்லேலூயா. இந்த வருஷத்துல தீர்மானம் எடுங்க, ஜெபத்தை விடாதீங்க, ஆண்டவர் அதை சரிப்படுத்துவார். அல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் என்ன செய்வேன்னு சொல்றாருன்னா, அதில் பழுதாய் போனதை சீர்படுத்துவார். எதெல்லாம் பழுதாய் போன நிலைமையில இருக்குதோ அதை சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி ஜெப வாழ்க்கை, பரிசுத்த ஆவியனுடைய வரம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க, ஆனா பல நேரங்கள்ல அவரை பயன்படுத்துறதே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பெற்றவங்க எத்தனை நாட்கள் ஆவியில நிறைந்து ஜெபம் பண்றீங்க? அல்லது ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்றீங்க? அல்லேலூயா. இதெல்லாம் பழுதாய் போன காரியம். ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு திரும்பவும் அக்னி என்ன செய்யணும்? போட்டு விடணும். அது 2-3 நாள் பத்தி எரிஞ்சிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பவும் அணைஞ்சு போயிடும். அணைந்து எரிகிற ஒரு அனுபவம் இல்லை, எப்பொழுதும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் நாம் வர வேண்டும். அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது அது பக்கத்துல நெருங்க முடியுமா? இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், ஆனா நீங்க அவரை செயல்படுத்துறது இல்ல, நீங்க ஆவியில பலப்படுறது இல்ல. ஆவியில இருக்கிறதான அந்த ஆவியானவருடைய பலத்தை சார்ந்து கொள்வது இல்லை, மாறா உலகத்தையும் உலகத்தில் உள்ள காரியங்களையும் பின்னி பணஞ்சுக்கோ என்ன செய்யறோம்? உட்கார்ந்து இருக்கோம். அதனாலதான் ஆராதனை நேரத்துல ஆண்டவர் தெளிவா பேசினார். ஒண்ணு அனலா இரு, இல்ல ஆமா அனலும் குளிருமா நீ இருந்தா உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவார். இந்த வருஷத்துல அது நடக்கும். அபிஷேகத்தை கொண்டு வந்து எடுத்துருவார் திரும்ப. சிம்சோனுக்கு ஆண்டவர் எத்தனையோ முறை வாய்ப்பு கொடுத்தாரு, வாய்ப்பை பயன்படுத்தல. கடைசி என்னாச்சு? அவனுடைய பலன் எடுக்கப்பட்டு போச்சு. அது வரைக்கும் தைரியமா இருந்தவன் தான். அந்த எடுக்கு போடப்பட்டதான அந்த பலனை எடுக்கப்பட்டாயிட்டு அவனுக்கு தெரியாததுனால முந்தி இருந்தது போல எந்திரிச்சான். கடைசி அவனை தூக்கி உட்கார வச்சு கண்ணெல்லாம் புடுங்கி குருடனாக்கி கோமாளி ஆக்கிட்டான். ஒரு காலத்துல தேவ பலன் அவனுக்கு இருந்த போது அவன் எப்படி இருந்தான்? ஹீரோவா இருந்தான். ஆனா பலன் போனதுக்கு அப்புறம் ஜீரோவா மாறிட்டான். நீங்க அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள ஏன் தந்திருக்கிறார்? உங்களை பலப்படுத்துவதற்கு தான். அல்லேலூயா. ஆராதனைக்கு சரியா வரதில்லை, அதெல்லாம் பழுதாய் போன காரியம் தான். ஆரம்ப நாட்கள் ஆண்டவர் எவ்வளவு நேசிச்சு முதல்ல வந்து உட்கார்ந்தோம். ஆனா இப்ப நன்மை அதிகமா பிறந்ததுனால பெற்றதுனால நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நமக்குள்ள தொய்வு வந்துட்டு. இப்பதானே பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்க, நான் 9:30 போவோம், நம்ம மட்டுமா உட்காந்துருக்கணும். நிறைய பேர் வந்து உட்கார்ந்தாதான் நம்ம வந்த டைம் தெரியாது.
முதல்ல போயிட்டோம் அப்படின்னு நம்ம மட்டும் தான் உட்காந்துக்கணும். பாஸ்டர் நம்ம மட்டும் தான் பாடணும். இல்லையிலூயா, அதெல்லாம் பாக்கியம். நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கணும் இல்லையோ, மேல தேவதூர்கள் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. யார் முன்னாடி வந்தா, யார் பின்னாடி வந்தா, யார் சைடில் வந்தா, யார் பிரசங்கத்தை கவனிக்கிறா, யார் கவனிக்கல, யார் இருதயத்துக்குள்ள அது போகுது, யார் காதோட விட்டுறா, யார் எப்போ முடிக்க மாட்டாரான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா, எல்லாத்தையும் தேவதூர்கள் என்ன செய்வாங்க, நோட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பழுதாய் போன காரியம். வேத தியானம் இந்த இன்னைக்கு ஆராதனை கொண்டு வரணும்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தட்டி தொடச்சி எடுத்துட்டு வருது. அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, பிழைப்பு. காலையில் உங்க வீட்டுல சோறு இல்லாட்டியும் பரவாயில்ல, இதை வாசித்து பாருங்க, ஒரு திருப்தி ஆண்டவருக்கு தருவார். எத்தனை பேர் டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்க? ஆமாம். இந்த 2025 வருஷத்துல திரும்ப சந்தோஷத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கேன். சரி பண்றதுக்கு ஒப்பு கொடுங்க. இந்த ஆராதனை காரியம், ஜெப வாழ்க்கை, வேத தியானம், கர்த்தரை தேடுற காரியம், குடும்ப ஜெபம், ஆதியில் கொண்டிருந்த அன்பு, இதெல்லாம் சரிப்படுத்துங்க. சரி பண்ணுவதற்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்றார், பழுதாய் போனதை சீர்படுத்துங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில தான் பழுதா போயிடுச்சு. குடும்ப ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லை, தனி ஜெபம் இல்லை, கர்த்தரை தேடுறதுல உண்மை இல்லை, கொடுக்கறதுல உண்மை இல்லை. ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்து வச்சிருக்கேன். எத்தனை பேர் உண்மையா தசம பாகம் கொடுக்குறீங்க? தசம பாகத்தை பத்தி நான் பேச மாட்டேன், இது வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணதில்லை. ஆனா அதையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுனால சொல்றேன். தசம பாகம் அப்படிங்கிறது நமக்கு வருகிற வருமானத்துல ஏதோ ஒரு 500,000 போய் கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு எவ்வளவு பணம் வருதோ, 20,000 ரூபாய் வந்துச்சுன்னா 10ல் 1 பங்கு. 10,000 ரூபாய் வந்துச்சுன்னா 1000 ரூபாய், 20,000 ரூபாய் வந்துச்சுன்னா 2,000 ரூபாய். அதான் தசம பாகத்துக்கு அடையாளம். ஜீசஸ் கால்ஸ்க்கு 100 ரூபாய், ஜீசஸ் ரெடிம்ஸ்க்கு 100 ரூபாய், அந்த பாஸ்டுக்கு 100 ரூபாய், இந்த பாஸ்டுக்கு 100 ரூபாய், அப்படி இல்லை. ஆண்டவர் கைகளில் பணத்தை கொடுத்திருக்கிறார். அதுல 1 பங்கு அவருக்குரியது. இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா எனக்கு ஸ்தாபனத்திலிருந்து கொடுக்கப்படுகிற தொகைக்கும் சபையிலிருந்து எடுக்கப்படுகிறதான காணிக்கைக்கும் சேர்த்து தசம பாகத்தை நான் ஸ்தாபனத்துக்கு கொடுத்துட்டு வரேன். அல்லேலூயா. எனக்கு வருகிறதை காட்டிலும் அதிகமா கொடுக்கிறேன். இந்த சபையிலிருந்து எவ்வளவு வருமானம் வரணும் உங்களுக்கே தெரியும். ஆனா நான் 2,500 ரூபாய் கொடுக்கிறேன் தசம பாகம். அப்ப பாஸ்டர் உங்களுக்கு 25,000 ரூபாய் வருதா அப்படின்னா இல்லை, கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். நான் கூட கொடுக்கறதுனால எனக்கு குறைச்சி ஆண்டவர் கொடுக்க மாட்டேன். மனுஷனே 25 ரூபா கொடுத்தா 25 ரூபா கொடுக்குறப்போ ஆண்டவர் எவ்வளவு கொடுக்கும்? அல்லேலூயா. அதுதான் தசம பாகத்தை கொடுக்கறது அடையாளம். உண்மையா தசம பாகம் கொடுக்க பாருங்க இந்த வருஷத்துல. அதையும் சீர்படுத்தி பாருங்க. இன்னைக்கு நிறைய கடன் ஏன் அடைய மாட்டேங்குது? கொடுக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் கொடுக்காதனாலதான். ஏதோ ஒரு பங்கை எடுத்துட்டு கொடுக்குறோம். பிரசங்கம் பண்றதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ணலாம். ஆனா அந்த என்னுடைய நோக்கம் அல்ல. சீர்படுத்துற காரியம் வந்ததுனால நான் அதை எழுதி வைக்கவும் இல்லை. ஏன்னா முடிச்ச பிறகு வந்து பாருங்க, தசம பாகத்தை பத்தி எழுதி வைக்கல, ஆண்டவர் சொல்றதுனால சொல்றேன். அதுலயும் நீங்க உண்மையா இருங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் சந்தோஷத்தினால நிரப்புவார். அல்லேலூயா. அப்ப இந்த காரியங்களை எல்லாம் நீங்க செய்யும் பொழுது ஆண்டவர் பூர்வ நாட்களில் இருந்தது போல ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்புக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். ஆதியில இருந்த அந்த அனலுக்குள்ள உங்களை கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதினுடைய கூடாரத்தை ஆண்டவர் திரும்ப கட்டும் போது என்னெல்லாம் நடக்கும்ங்கிறத மாத்திரம் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அந்த 9ஆம் அதிகாரம், ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து நிறுத்தி வாசிங்க. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து. முதல்ல கட்டப்படும் பொழுது, திரும்ப ஆதி நிலையில கட்டப்படும் பொழுது முந்தி செல்லுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார்.
அல்லேலூயா. எப்படி முன்னேறி செல்லுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு வருங்க. நீங்க உழும் போதே நீங்க இப்பதான் நிலத்தை உழுறீங்க. ஆனா யார்கிட்ட போய் பேச போறீங்க? அறுவடை செய்கிறவங்கள்ட்ட இப்பமே சொல்லி வைக்கிறீங்க. அது எதை குறிக்கிறது? முந்தி செல்லுகிறத குறிக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இப்பதான் நீங்க என்ன செய்றீங்க? ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க இப்ப எதை பேசுறீங்கன்னா, வீடு கட்டுறவங்கள்ட்ட போய் கொட்டேஷன் வாங்க போறீங்க. கையில என்ன சம்பளமே வரல, ஆனா நீங்க எங்க போயிட்டீங்க? கொட்டேஷன் வாங்க போயிட்டீங்க. எது? விசுவாசம், விசுவாச வாழ்க்கை. ஆண்டவருக்குள்ள நீங்க வந்து திறப்புகளை அடைத்து பழுதாய் போனதெல்லாம் சீர்படுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நீங்க நினைக்கதை காட்டிலும் முன்னேறி செல்வதற்கு நேராய் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனை தொடர்ந்து பிடித்து ஒரு இது முடிக்கிறதுக்குள்ள அடுத்த போய் யாரு பயிரிட போறாங்களோ அவங்கள்ட்ட போய் எப்ப இன்னும் நல்லா நீ பயிர் செய்ய அப்படின்னு சொல்ற அளவுல இப்பதான் அறுத்து இருக்கு. அறுத்து முடிக்கிறது, அதை ஆலையில கொண்டு போய் அடிக்கிறதுக்குள்ளேயே திரும்ப விதைக்கிறத போய் நம்ம என்ன செய்யறோம்? போய் தொடர்ந்து பிடிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறத காட்டிலும் பல மடங்கு வேகமாய் நீங்கள் வளர்ச்சி அடைய கர்த்தர் உதவி செய்வார். அடுத்து பர்வதங்கள் திராட்சரசம் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைக்கிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு வறுமையா இருந்ததோ, செழிப்பில்லாம வறட்சியா இருந்ததோ, அந்த இடங்கள்ல விளைச்சல் உண்டா? அல்லேலூயா. இதுவரைக்கும் பல இடங்களை நீங்க விதைச்சு அதை அறுக்காம மண்ணோட மண்ணா போயிருக்கும்னா இந்த தடவை நீங்க விதைக்கும் போது அதுல ஒரு விளைச்சலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இதுவரைக்கும் எதெல்லாம் மேடா இருந்ததோ அதெல்லாம் கரைக்கிறதை நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. 14ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திறப்புவார். அல்லேலூயா. ஆமென். நீங்க திறப்புகளை அடைத்து உங்களை சீர்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்னா உங்க சிறையிருப்பை திருப்புவார். உங்க பாவத்தின் சிறையிருப்புல இருந்து உங்களை விடுதலையாக்குவார். ஒருவேளை வியாதி உங்களை சிறைப்பிடிச்சு வச்சிருக்குன்னா அந்த வியாதியில இருந்து ஒரு விடுதலை, பலவீனங்கள் உங்களை சிறைப்பிடிச்சு வச்சிருக்குன்னா அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை, வறுமை கொடுமை உங்களை சிறைப்பிடிச்சு வச்சிருக்குன்னா அந்த கொடுமை உங்களுக்கு நீங்களாவீங்க. வறுமை செழிப்பாய் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிற பாலான நகரங்களை கட்டுவீர்கள், அதில் குடியேறுவீர்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் எந்த முயற்சியெல்லாம் எடுத்து தோற்று போனீங்களோ, இதுவரைக்கும் எந்த ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில பாலாய் அழிந்து போனதோ அல்லது முடிந்து போனதோ அதை திரும்பவும் நீங்க கட்டி அதே இடத்துல குடி போவீங்க. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அல்லேலூயா. அவ்வளவுதாங்க. இந்த வேலை அவ்வளவுதான், பாலா போச்சு, இனிமே அந்த வேலையில ஜாயின் பண்ண முடியாது. இல்ல, பாலாய் போனதை திரும்பவும் நீங்க கட்டுவீங்க. முன்னில் இருந்த காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தோடு கூட ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு போவதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையை ஒரு சிலர் பாலாக்கி போட்டிருக்கலாம், வேலை செய்யற இடத்துல பாலாக்கி போட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவனை காட்டிலும் 100 மடங்கு முன்னேறி போய் அவங்களுடைய சம்பளத்திலையும் உங்களுடைய உயர்விலும் உங்களுடைய மேன்மையிலும் உங்களுடைய புகழ்ச்சியிலும் உங்களுடைய பெருமையிலும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவங்களை முன்னேறி செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. 3வது திராட்சை தோட்டத்தை நட்டி அதன் பலனை புசிப்பீர்கள். ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷத்துல ஒரு செழிப்பு, ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். தேவையில்லாத செலவினங்கள் உங்க குடும்பத்துல வர்றதே இல்ல. அததான் இங்க சொல்ற. 4வது, உங்கள் தேசத்துல இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை நாட்டுவார். இந்த ஆலயத்துக்குள்ளேயும் நாட்டுவார். அதே நேரத்துல நீங்க இருக்கிற இடத்துல, ஒட்டச்சத்திரத்துல இருக்கிறீங்கன்னா ஒட்டச்சத்திரத்திலேயே உங்களை நிலைநாட்டி வளர செய்ய என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, இனி நீங்கள் பிடுங்கப்படுவது இல்லை. இதுவரைக்கும் உங்களை பிடுங்கி 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 நட்டு வச்சிருக்கலாம். ஆனா இனிமே நிலையான ஒரு இடத்துல இருக்க போறீங்க. பிடுங்கி 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 நட்டினீங்கன்னா அது என்ன செஞ்சிடும்? ஒண்ணு இல்லாம போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நீ ஒண்ணு இல்லாமலாம் போக போறது இல்ல. எல்லா வளமும், எல்லா ஆசீர்வாதமும், எல்லா சம்பத்தும், எல்லா பெருக்கமும் வாழ்க்கையில தந்து ஒரே இடத்துல உன்னை பெருக செய்ய என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவரிடத்துல வரணும்.
ஆண்டவரிடத்துல வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப கட்டப்படுவதற்கு நாம் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார். சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்றேன். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19 ஆகிய வசனங்களை நீங்க வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, முதல்ல பாவத்தை விட்டு சுத்திகரியுங்கள். முதல்ல என்ன செய்யணும்? நம்ம திரும்ப கட்டப்படணும், நிலைக்கப்படணும், ஆசீர்வாதம் வேணும். முதல்ல உங்க பாவத்தை அறிக்கை செய்து விட்டு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். 2வது தீமை செய்வதை விட்டு விடுங்கள். 3வது நன்மை செய்ய படியுங்கள். 4வது நியாயத்தை தேடுங்கள். 5வது ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள். திக்கற்ற பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயமும் செய்கிறது போல நீங்களும் நீதியும் நியாயமும் செய்யுங்கள். 5வது மனம் பொருந்தி செவி கொடுங்கள். அல்லேலூயா. யாருக்கு செவி கொடுக்கணும்? கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுத்தல் அப்படின்னா கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னார். எரேமியா 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டவரை, நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன். ஏசாயா 37, 31 சொல்லப்பட்டபடி மறுபடியும் நீங்கள் கீழே வேர்பற்றி நல்ல கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்துல சபைக்கு சொன்ன வாக்குத்தத்தமோ உங்க குடும்பத்துக்கு சொன்ன வாக்குத்தத்தமோ நிறைவேற வேண்டும் என்று சொன்னார். பாவத்தை விட்டுவிடுங்கள், தீமை செய்வதை விட்டுவிடுங்கள், நன்மை செய்யுங்கள், நியாயத்தை நீதி நியாயத்தை தேடுங்கள், நீதி நியாயத்தை செய்யுங்கள், ஆண்டவருக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் உங்களை திருப்பி நித்திய மகிழ்ச்சியை உங்க தலை மேல தந்து இடிக்கப்பட்ட உங்க வாழ்க்கையை திரும்பவும் அவர் கட்டுவேன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்துல, அப்பா, இடிக்கப்பட்ட நிலைமையில தான்ப்பா என் வாழ்க்கை இருக்குது, இடிக்கப்பட்ட நிலைமையில தான்ப்பா என் குடும்பம் இருக்குது, இது வரைக்கும் என் வாழ்க்கை செழிக்குமா, நான் நினைச்சது நடக்குமா என்று சொல்லி நான் எதிர்பார்த்து காத்திருந்த நாட்கள் அநேகம் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, இடிக்கப்பட்ட அதே இடத்துல இடிக்கப்பட்ட உன் வாழ்க்கையை திரும்பவும் நான் கட்டுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் சும்மா கட்டப்படுறது இல்லை. ஓ ஹல்லேலூயா. ஆதியில இருந்த அதே இடத்துல உங்களை கட்டி எழுப்பவர் போதுமானவரா இருக்கிறா. உங்க சிறையிருப்ப திருப்புவேன்னு சொல்றாரு. ஓ ஹல்லேலூயா. பாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு உண்டாயிருக்கும் சொல்றாரு. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா, உனக்கு வெற்றி மேல வெற்றி வரும், செழிப்பு உண்டாகும். ஓ பாலாய் போன ஸ்தலங்களையும் ஓ நீ கட்டி எழுப்பத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் உனக்கு தருவா. ஓ ஹல்லேலூயா. மகனே மகளே, உன் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மைகளை உன் வாழ்க்கையில செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே, என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புறேன். ஆண்டவரே, குடும்ப ஜெபம், தனி ஜெபம், ஆண்டவரே, இதெல்லாம் திரும்ப என் வாழ்க்கையில நான் செய்யறேன்னு சொல்றவங்க உங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி எழுந்து நின்று, ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் சூழ்நிலையை மாற்றும்னு சொல்லி கேட்கும் போது கர்த்தர் உங்க குடும்பத்தை மாற்றுவார், குடும்பத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வருஷத்துல எங்க சபை கட்டப்படட்டும் ராஜா. ஆண்டவரே, இந்த வருஷத்துல எங்க சபை குடும்பங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. பலருடைய சந்தோஷம் இடிக்கப்பட்டிருக்கிறது, பலருடைய வருமானம் இடிக்கப்பட்டிருக்கிறது, பலருடைய நிம்மதி இடிக்கப்பட்டிருக்கிறது. அப்பா, இந்த வருஷத்துல இடிந்ததை திரும்பவும் நீங்க கட்டி எழுப்புங்க ராஜா. இடிந்து போன நிலைமையில இருந்து ஒரு விடுதலையை தாங்க ராஜா. யாரெல்லாம் மனம் பொருந்தி செவி கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இரக்கம் பாராட்டி இந்த வருஷத்துல ஆண்டவரே, இந்த மாதத்திலேயே அந்த நகர்வை பார்க்க, அந்த தேவ பிரசன்னத்தை உணர கர்த்தரை கிருபை செய்வீராக ஆண்டவரே. கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் அவர் வருகை பரியந்தம் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. நம்ம சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.